இனி ஆதார் கார்டுக்கு குட் பை. புதிய செயலியை அறிமுகப்படுத்திய மத்திய அரசு. அட்டகாசமான சிறப்பு அம்சங்கள். இந்தியாவில் அரசு தொடர்புடைய ஆவணங்கள் ஆதார் கார்டு முக்கியமான ஆவணமாக கருதப்படுகிறது. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள், ஹோட்டல்கள் மற்றும் அரசு சார்ந்த வேலைகளுக்கும் ஆதார் கார்டு முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களது ஆதார் கார்டை எப்பொழுதும் அவர்களோடு வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பொதுமக்களின் வசதி மற்றும் பாதுகாப்பிற்காக மத்திய அரசு புதிய செயலியை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. இந்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை சார்பாக இந்த புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் இந்த செயலை நேற்று அறிமுகப்படுத்தினார். இது தொடர்பாக பேசியிருக்கும் அவர், இனி மக்கள் தங்களது ஆதார் கார்டை எப்பொழுதும் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியமில்லை. புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கும் இந்த செயலியின் மூலம் ஆதார் கார்டின் தகவல்களை சரிபார்க்க முடியும் என கூறியுள்ளார். இந்த செயலி தொடர்பான வீடியோ காணொலி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய அமைச்சர், இந்த புதிய செயலி தனிநபர் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த புதிய செயலியின் மூலம் பயனர் தன்னுடைய முக அடையாளத்தை பயன்படுத்தி தேவையான தகவல் மற்றும் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த புதிய ஆதார் கார்டு செயலியின் மூலம் தேவையான தகவல் மட்டுமே பயனர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இதனால் தனிநபர் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. மேலும் இந்த புதிய செயலியின் பயனரின் முக அடையாளத்தை வைத்து லாகின் செய்ய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது மற்றவர்கள் செயலியை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கிறது. மேலும் இந்த செயலியை ஸ்கேன் செய்து தேவையான தகவலை பெற முடியும். இதனால் ஆதார் கார்டை எப்பொழுதும் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆதார் கார்டு தொடர்பான சரிபார்ப்பு மற்றும் பிழை திருத்தல் ஆகியவற்றை இந்த செயலியின் மூலமாகவே எளிதாக மேற்கொள்ள முடியும். இனி ஆதார் கார்டு மையத்திற்கு சென்று திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. தற்போது பீட்டா வெர்ஷனில் சோதனையில் உள்ள இந்த செயலி விரைவிலேயே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது.